காய்ஸ், இன்றைக்கி தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த வாட்ச் டயல் ப்ரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஃப்ளவர்ஸ் மேக் பண்ண மாதிரி இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து நான் பீட்ஸ், வாட்ச் டயல், அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரேஸ்லெட்டோட அந்த செயின் மட்டும்தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு நான் இந்த பியல் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா எப்பயும் போல் வாட்ச் டயல், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த நரம்புன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கப்புறம் இந்த கோல்டன் பீட்ஸ், நான் இது மட்டும் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இதை மேக் பண்ண போகிறோம். ஸோ நரம்பு வந்துட்டு நீங்கள் பீட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஸ்மால் சைஸ் பீட்ஸ் எடுத்துக்கிறதுனால ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கிற ஃபிஷ் ஒயர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நரம்புன்னு சொல்லுவாங்க, சில ஃபிஷ் ஒயர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இது எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது ரெண்டு சைடில் இருக்கிற எண்டையுமே ஒன்றா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்ச் டயலில் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நாட் போட போகிறோம். ஸோ இந்த நாட் எப்படி போடுறன்றதை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டு கார்னரையுமே இந்த மாதிரி ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு, இந்த மாதிரி ஹோல் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம இதை வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடில், அதாவது இந்த எண்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த கர்வ் மாதிரி அந்த கர்வுக்குள்ளார இப்படி இன்சர்ட் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கர்வுக்குள்ளார நீங்கள் விட்டு எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது நீங்கள் லைட்டாக அப்படி எப்படி இழுக்கும்போது உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடும். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளவர்ஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போது ரெண்டு எண்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ரெண்டு எண்ட்லேயுமே நம்ம பீட்ஸ் கோக்க போகிறோம். அதாவது ஒரு எண்டில் பீட்ஸ் கோத்துட்டு ஆப்போசிட் சைடு, அதாவது இந்த ரெண்டு ஆப்போசிட்டுக்கும் சென்டரில் நம்மளோட பீட்ஸ் வர மாதிரி இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கோத்துட்டு இப்போ இன்னொரு எண்டை இதே பீட்ஸ்குள்ளார நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிட்டோன்னா ரெண்டு எண்டுமே ஆப்போசிட் சைஸில் வந்துடும். ஸோ இந்த ஆப்போசிட் சைஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் நாட்டை அந்த ரெண்டு எண்டை பிடிச்சி நீங்கள் இழுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சென்டராக போய்ட்டு நின்றுடும். இப்போது வந்து இந்த சைடில் ரெண்டு பீட்ஸ் நம்ம கோக்க போகிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ரெண்டு பீட்ஸை நம்ம கோக்க போகிறோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த ரெண்டு சைடில் இருக்கிற இந்த நரம்பையுமே ஒன்றா சேர்த்த மாதிரி நம்ம ஒரு கோல்டன் பீட் நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பீட்ஸ் ஆட் பண்ணனா கூட நீங்கள் கலர்ஸில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கோல்டன் பீடை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ரிவர்சபிள் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது இந்த மாதிரி ரிவர்சபிளாக எடுத்துகிட்டு, ஸோ இப்போ இந்த ரெண்டு நாட்டையுமே சைடில் இருக்கிற அந்த ரெண்டு பீட்ஸ்குள்ளார நீங்கள் விட்டுட்டு அந்த ஆப்போசிட் சைடில் நீங்கள் எதை இழுக்க போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பீட்ஸ்குள்ளார விட்டுட்டு, ஸோ ரெண்டு பீட்ஸ்குள்ளாரையுமே இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற எண்ட் ஆஃப் அந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதையுமே இந்த ரெண்டு பீட்ஸ்குள்ளார நீங்கள் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துங்க. ஓகே, இப்போது எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீட்ஸ் கோத்துடணும் இல்லையா. ஸோ அதாவது எப்படின்னா ரெண்டு எண்டுமே ஆப்போசிட் சைஸில் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பீட்ஸ் கோத்துடணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு பீட்ஸை நீங்கள் திரும்பவும் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ ஒன் சைட் போட்டுட்டு ஸோ அனதர் சைட் ஆஃப் எண்டை வந்துட்டு நீங்கள் அந்த பியலுக்குள்ளே விட போகிறீங்க. ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட் சைடு இப்போ எண்டு போயிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு எண்டையுமே பிடிச்சி நீங்கள் இழுக்கும்போது அந்த ரெண்டு எண்டுமே உங்களுக்கு ஃப்ளவராக மேக் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம ஃப்ளவர்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு ஃப்ளவர்ஸ் நான் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு கோல்டன் பீட் போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வேரியேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக ரெண்டு கோல்டன் பீட் போட்டுக்கிறேன். கோல்டன் பீட் போட்டுட்டு நான் அதுக்கப்புறமா திரும்பவும் ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி ஒரு ஒயிட் பீட் நான் போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறம் அனதர் எண்டையும் அதுக்குள்ளார கிராஸில் விட போகிறோம். ஸோ விட்டுட்டேன்னா ரெண்டு எண்டையுமே பிடிச்சி இழுக்கும்போது அது போய்ட்டு ஃபஸ்ட்டு பெட்டல், அதாவது ஃப்ளவரோட ஃபஸ்ட்டு பெட்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு பீட்ஸ் போட போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி ரெண்டு பீட்ஸ் போட போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கோல்டன் பீட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கோல்டன் பீட் ஆட் பண்ணியாச்சு.
ஸோ கோல்டன் பீட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன்னா அது அப்படியே ரிவர்சபிளில் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது ஆப்போசிட் சைடு நீங்கள் டக்குன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது அந்த 2 பீட்ஸ்குள்ளார 2 நாட்டையுமே அதாவது 2 எண்டையுமே அதுக்குள்ளார விட்டு நம்ம அந்த சைடில் எடுக்க போகிறோம் வெளியில். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரைஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலுமே டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேஜ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை போய் ஃபாலோ பண்ணி அதுக்கும் எனக்கு உங்களோட சப்போர்ட்டாக கொடுங்க. இப்போது இந்த சைடு விட்டு ஒன்று எடுத்தாச்சு. இன்னொரு பீட்ஸ்குள்ளேயும் நீங்கள் 2த்துலேயும் கோக்க முடியல ஒன்று ஒன்றா கூட கோத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிஎல் கோத்த மாதிரி நம்ம ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து இப்போ நம்ம கோக்க போகிறோம். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்கள். நான் இந்த ஃப்ளவர் மட்டும் மேக் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். புரியலன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம ஒரு 5 சேர்த்துக்கிறோம். 5 ஃப்ளவர்ஸ் நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ 5 ஃப்ளவர்ஸ் இல்லைனா உங்களோட விஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸாக மேக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம பிரேஸ்லெட்க்கு போடுற மாதிரி நாட் ஃபஸ்ட்டு ஒரு நார்மலான ஒரு ட்விஸ்ட் போட்ட மாதிரி போட்டுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே 2 பீட்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டன் கலர் பீட்ஸ் 2 ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் பீட்ஸ் ஆட் பண்ண மாதிரி இன்னொரு பீட்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பிரேஸ்லெட்க்கு போகிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் போட்ட ஒரு நாட், அதுக்கப்புறமா 2 ட்விஸ்ட்டு போட்ட ஒரு நாட் நான் போட்டுக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க, இல்லைனா கண்டிப்பாக அரிஞ்சிரும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம கியர் லாக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் டைட்னஸ் கொடுத்து நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ கியர் லாக்கையும் நான் எப்படி போட போகிறேன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த பீட் கோத்தோம் இல்லையா, ஒயிட் கலர் பீட் கோக்கும்போது நம்ம ஆப்போசிட் சைடு விட்டு எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் டைட் கொடுத்து நீங்கள் அதை லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாக் பண்ணும்போது உங்களால் டக்குன்னு அதை அறுக்க முடியாது. ஸோ அது லூஸும் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் கியர் லாக் வச்சு நீங்கள் எப்பயும் போல் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதில் ஜம்ப்ரிங்கை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜம்ப்ரிங் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தடவை இழுத்திங்கன்னா அது கொஞ்சம் டைட்டாகவே ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா இப்போ இந்த கியர் லாக்கையும் ஜம்ப்ரிங்கும் சேர்ந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கியர் லாக்கை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா நம்ம எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட் இருக்குலாம் அதை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் நான் இதே மாதிரி 5 ஃப்ளவர்ஸ் மேக் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே. இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குனாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இதுக்குன்னு தனியாக நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அனதர் சைட்லேயும் நான் 5 ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ நான் மேக் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜம்ப்ரிங் 2 சைடுமே ஆட் பண்ணிக்கிறதுனால அந்த ஜம்ப்ரிங்கில் நம்ம இந்த பிரேஸ்லெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் செயின் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை நம்ம இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இதோட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வாட்ச் டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. உங்களுக்கு இந்த
வீடியோவும் இந்த வாட்ச் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய பெரிய சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் மட்டும்தான். ஸோ இந்த வாட்ச் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இதையே நம்ம இன்னொரு மாடலில் கொண்டு போகலான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் ஒரு ஹெட்பென் எடுத்துக்கிறேன். ஹெட்பென் எடுத்துகிட்டு அதில் பியல்ஸ் அப்புறம் இந்த கேப் மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செயின் இருந்துச்சுங்களா அதை நான் கட் பண்ணிவிட்டு நம்ம செயின் மாடலில் நம்ம இப்போ அதை மேக் பண்ண போகிறோம். அதாவது இந்த லாப்ஸ்டார் செயின் வச்ச மாதிரி இப்போ நம்ம மேக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 2 விதமாகவும் போட்டுக்கலாம். சப்போஸ் எனக்கு அந்த மாதிரி செயின் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செயின் வந்து கோத்துட்டிங்கன்னா ஸோ இதுவுமே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த செயின் கிடைக்கலனாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட்காக நீங்கள் செயின் வாங்கி ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. ஸோ அதுலேயும் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி செயின் வந்து லோ காஸ்ட்லேயுமே நல்லா பர்ஃபெக்டானதாகவே இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் கருக்காது. அது வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நான் மீஷோவிலேருந்து லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செயின் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இந்த சைட்லேயுமே நான் செயின் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லாப்ஸ்டாரை நான் போட போகிறேன். நீங்கள் வேணும்னா செயின் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் இந்த லாப்ஸ்டார் மட்டுமே நீங்கள் போட்டுக்கலாம். பிரச்சனை கிடையாது. இப்போது இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரேஸ்லெட் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து 2 in 1. இதை நீங்கள் ப்ரேஸ்லெட்டாகவும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் வாட்ச் டயலாமே இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப இப்போது பீட்ஸ்ன்னு பண்ணும்போது நம்ம ஒரு சிலர் வந்து பீட்ஸ் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பீட்ஸு ஒரு சிலர் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி வாட்ச் டயல் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வாட்ச் ஸ்டைல் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி வாட்ச் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்ச் ஸ்டைல் மாடலோட நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ச் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாய், டேக் கேர்.